ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்காவை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வாழைக்காவை யூஸ் பண்ணி வாழைக்காய் சிப்ஸு, வறுவல், அப்புறம் ஃப்ரை அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இன்றைக்கி நம்ம வாழைக்காவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம டீ போடுற நேரத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி தான். இது குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவோட மேல் போர்ஷனும் கீழ் போர்ஷனும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு வாழைக்காவோட தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தோலை வந்து ரொம்ப எடுக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு லேயர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தோலை எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாழைக்காய் வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், உருளைக்கிழங்குல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெலாம் கட் பண்ணுவோம்ல, நீளமாக ஒரு விரல் நீளத்துக்கு கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி வாழைக்காவையும் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு விரல் நீளத்துக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். நான் எல்லா வாழைக்காவையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். ஸோ வாழைக்காவை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வாழைக்காவை வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ண வாழைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வாழைக்காய் வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு சிப்ஸ் மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் மொறுன்னு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், வாழைக்காய் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா மொறுன்னு இப்போவுமே சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு சத்தம் வர அளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம், அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம வாழைக்காவெல்லாம் நல்லா மொறுன்னு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே கடாயில் வந்து இந்த டீஸ்பூனுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். பாகுபதம் எதுவும் வேண்டாம், சீனி வந்து கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், சீனி வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காவை இதில் சேர்த்துடலாம். இது கூடயே வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் இல்லைன்னா சுக்குத்தூள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா வாசனையாக சிப்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த சீனி பாகில் இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து ஃபுல்லாக வற்றி, அந்த சீனி பாகு ஃபுல்லாக வற்றி இதில் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சீனி பாகெல்லாம் நல்லா வற்றி நல்லா வாழைக்காயோட நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. சூப்பரான நம்மளோட வாழைக்காய் இனிப்பு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆறணுன்னு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெளி லேயர் வந்து நல்ல மொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இனிப்பாக இருக்கும். இது வாழைக்காயில் பண்ண மாதிரியே இருக்காது, ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம வந்து சீனி மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியே இருக்கும். மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாழைக்காய் பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்